பரபிரம்மம் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் வைஷ்ணவி. ஒரு காலத்தில் அழகான கிராமம் ஒன்றின் அருகே இருந்த காட்டுப்பகுதியில் ராமு என்ற விறகு வெட்டியான் வாழ்ந்து வந்தான். அவன் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். தினமும் காட்டுப்பகுதிக்குச் சென்று மரக்கிளைகளை வெட்டி அவற்றை விற்று தனது குடும்பத்தைக் காப்பாற்றுவான். ராமு மிகவும் நேர்மையானவன். அவன் பொய்யும் கபடமும் இல்லாமல் எளியவனாக இருந்தான். ஒருநாள் ராமு தனது வழக்கமான வேலைகளில் நதிக்கரையில் ஒரு பெரிய மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தான். வெட்டிக் கொண்டிருக்கும் போது அவன் தவறியதால் தனது ஒரே குத்துவாளி கோடாரி நதியில் விழுந்துவிட்டது. அந்த நதி மிகவும் ஆழமானதும் ஆர்ப்பரித்து ஓடும் ஒரு நீர்நிலையாக இருந்தது. ராமு தன் கோடாரியை எடுக்க முடியாமல் வருத்தத்துடன் அமர்ந்து அழுதான். அவன் மிகவும் கவலைப்பட்டான். ஏனெனில் கோடாரி இல்லாமல் அவன் வேலை செய்ய முடியாது, மேலும் அவன் குடும்பத்திற்கு தினசரி உணவையும் வாங்க முடியாது. ராமுவின் உண்மையான துயரத்தைப் பார்த்து நதியின் நீர்க்கடவுள் அவனுக்கு முன் தோன்றினார். நீர்க்கடவுள் பிரகாசமான உருவத்துடன் மிகவும் கருணையுடன் ராமுவிடம், "ஏன் இப்படி அழுகிறாய், மகனே?" என்று கேட்டார். ராமு தன் துயரத்தை அவர் முன் விளக்கினான். "என் ஒரே குத்துவாளி நதியில் விழுந்துவிட்டது. அதைக் கிடைக்காமல் என் குடும்பத்தை பராமரிக்க முடியாது" என்று கூறினான். நீர்க்கடவுள் சிரித்துக்கொண்டு, "உனது பிரச்சனையை நான் தீர்க்கிறேன்" என்று கூறினார். பிறகு அவர் நதிக்குள் சென்று ஒரு பிரகாசமான தங்கக் கோடாரியுடன் வெளியே வந்தார். "இது உனது கோடாரியா?" என்று கேட்டார். உண்மையானவனான ராமு உடனே, "இல்லை, அதுவுமல்ல. என் கோடாரி சாதாரண உலோகத்தால் ஆனது" என்று பதிலளித்தான். அதனைக் கேட்டு மகிழ்ந்த நீர்க்கடவுள் மீண்டும் நதிக்குள் சென்று வெள்ளிக் கோடாரியை எடுத்துக் கொண்டு வந்தார். "இது உனது கோடாரியா?" என்று அவர் மீண்டும் கேட்டார். ராமு அதையும் மறுத்து, "இல்லை, இது என் கோடாரி அல்ல" என்று நிதானமாக சொன்னான். நீர்க்கடவுள் கடைசியாக நதிக்குள் சென்று ராமுவின் உண்மையான உலோகக் கோடாரியை எடுத்துக் கொண்டு வந்தார். "இது உனது கோடாரியா?" என்று அவர் கேட்டார். அதைப் பார்த்ததும் ராமு மகிழ்ச்சியுடன், "ஆம், இதுதான் என் கோடாரி. மிகவும் நன்றி" என்று சொன்னான். நீர்க்கடவுள் ராமுவின் நேர்மையையும் தர்மத்தையும் கண்டு பெரும் மகிழ்ச்சியடைந்தார். "உன் நேர்மை மற்றும் தர்மத்திற்கு இந்த விருதுகளை அளிக்கிறேன்" என்று கூறியபடி தங்கக் கோடாரி, வெள்ளிக் கோடாரி மற்றும் உலோகக் கோடாரி ஆகிய மூன்றையும் ராமுவுக்குப் பரிசாக அளித்தார். ராமு தனது கோடாரிகளைப் பெற்று நன்றியுடன் இருந்தான். அவன் இனி எந்தத் துன்பத்தையும் சந்திக்க முடியாது என எண்ணி மகிழ்ந்தான். கதைமுறையின் பொருள்: இந்தக் கதையின் மூலம் தர்மம் மற்றும் நேர்மை எவ்வளவு முக்கியமானவை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. தற்காலிகமாக பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் உண்மையையும் நீதியையும் கடைபிடிப்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தர்மம் நம்மை எப்போதும் காக்கும்.